வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். கூட வந்து பிட்காயின் உடைய டீட்டெயில்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு வந்து 6 மணிக்கு CAD உடைய நியூஸ் இருக்கு. 5:50க்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஓகேங்களா? பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஸோ பவுண்ட் மார்க்கெட்ல அந்த டைம் கண்டிப்பாக மார்க்கெட்ல பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். 6 மணிக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, CAD உடைய நியூ ஹவுசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் நமக்கு இருக்கு. ஏழைகளுக்கு S&P உடைய குளோபல் காம்போசிட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் 3 நியூஸஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 7:30 மணிக்கு எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு. 9:30 மணிக்கு ரொம்ப முக்கியம் ஃபெட் உடைய ஸ்பீச் இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு யுஎஸ் உடைய பெரிய நியூஸஸ் கிடையாது. நாளைக்கும் 9:30 மணிக்கு சேம் இதே டைம்ல 6:00க்கும் ஒரு ஸ்பீச் இருக்கு. 9:30 மணிக்கும் ஃபெட்டுடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ அதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் DXY சார்ட் பார்த்தலாம். ஸோ DXY பொறுத்த வரைக்கும் நேத்து என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆக வேண்டிய இந்த இடம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போக வேண்டியது போகாம ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. ஸோ இதே ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ மார்க்கெட் போறதுனால ஒருவேளை மேலே போனாலும் கீழே தான், கீழே வந்தாலும் கீழே அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் இப்போ கீழே வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கான மூவா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இது கிடையாது. இது கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் இப்போ ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்க வந்து மார்க்கெட் வந்து மெதுவா சப்போர்ட் எடுத்து தென் பிரைஸ் வந்து இந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து போகணும். போயிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவலாக 108 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதெல்லாம் செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வரணும். ஒருவேளை இந்த சப்போர்ட் வந்து உடைந்தால் மார்க்கெட் அப்பதான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பிரைஸ் வந்து கரெக்ஷனுக்கான ஒரு செல் பாயிண்ட்ல தான் வந்திருக்கு DXY. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கிளீனா தெரியும். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, மேல நேத்து நம்ம லைவ் நடந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ஹைக் போயிட்டு இருந்தது. ஒருவேளை மார்க்கெட் ஸ்பைக் ஆனால இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ பிரைஸ் வந்து 104.23க்கு மேல மார்க்கெட் பாஸ் ஆனாலுமே நம்ம செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பிரைஸ் நேரா வந்து இப்போ ஒரு சப்போர்ட்ல ஒரு பிரைஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இது பெர்ஃபெக்ட்டான சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ ஒரு வேளை பிரேக் ஆயிட்டு, இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன இங்க போட்டிருக்கிற ட்ரெண்ட் லைன வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அப்படி மேல போனா தான் மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் பிரேக் பண்ணது திருப்பி மேல ஏறிட்டு கீழ இறங்க ஆரம்பிச்சதுனாவே, மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட் லைன உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ போகப்போகுது அப்படிங்கிற சிக்னல நம்ம இந்த இடத்துல தெளிவா பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆயி நின்றும், இங்க இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஹையாக இருக்கும். ஸோ DXY பொறுத்தவரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கீழ வந்தா சப்போர்ட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. இத விட்டால் கீழ இருக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் தான். ஸோ பிரைஸ் எப்படி பார்த்தாலும் கீழ ஒரு ஸ்பைக் வந்துட்டு, அதுக்கப்புறம் வேணா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் யுஎஸ் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்ப ஒரு கரெக்ஷனுக்குள்ள தான் வருது. இது செல் கிடையாது. இந்த மாரி ஒரு பெரிய செல் கிடையாது. இது ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான் இருக்கு. இப்போ ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்தாலும், கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் வரும்போது, நல்ல ஒரு பை இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்ப பிரைஸ் வந்து இந்த லோ பிரேக் பண்ணிட்டு, மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிருக்கான். ஸோ இப்ப பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தான் வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்க்கு நமக்கு என்னன்னா, சில நேரத்துல லைட்டா ஒரு ஸ்பைக் போயிட்டு, பிரைஸ் வந்து கீழ வரும். ஒருவேள டக்குனு மார்க்கெட் மேல ஏறுற மாரி இருந்தால், மார்க்கெட்ல இந்த பர்ட்டிகுலர் ஏரியால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ 82.25ல இருந்து 82.50 அந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா செல் பண்ணலாம். கீழ வந்தா 79.50ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்?
பிரைஸ் வரும்பொழுது நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் கிடைத்தால் பை ட்ரை பண்ணலாம். வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆகும்போது நம்ம இங்க பை ட்ரை பண்ணலாம். இல்ல அதையும் தாண்டி மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்படின்னா 78 to 77ல தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கான ஃபால் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டர்ன் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமாக செல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. அது நேரா இந்த சப்போர்ட்டுக்கு வரும். பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட்ல வந்து நேரா மேல போகாம கீழேயே வந்துருச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட்ல நீங்க பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. வித் ஸ்டாப் லாஸோட. ஓகே. ஸோ இது வந்து மேல இருக்கக்கூடிய இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கான ஹை பாசிபிள் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் வந்து பை சைட். ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த சப்போர்ட் லெவல்ஸ பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் வந்து அப் சைட்ல தான் இருக்கு. இப்ப வர்றது பியூரான கரெக்ஷன் செல் மட்டும் தான். நான் ட்ரெண்ட் பை சேஃப் ட்ரேட் எடுக்கணும்னா, கீழ வரும்போது எடுக்கக்கூடிய பை தான் சேஃபஸ்ட் பையாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஃப்ரேம் பார்த்துடலாம். ஸோ வீக் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோக்குள்ள தான் பிரைஸ் இருக்கு. ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய 26 வரைக்கும் நமக்கு இந்த மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்ப இருக்கிறது மார்க்கெட்டுடைய பக்காவான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த ஜோன் ஓகே. இந்த ஜோன் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆனாலும், மேல இருக்கக்கூடிய 26 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பைக் போலாம். அல்லது ஒரு குளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயி மார்க்கெட் கீழயும் வரலாம். ஸோ இப்ப நம்ம இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த இடத்துல பிரைஸ் வந்து இத தொடாம மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 25.47 மார்க்கெட் வந்து தொடாம ஒரு ஷார்ட் டெர்ம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தது. இதே நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் நம்ம பார்க்கும் பொழுது, பிரைஸ் வந்து நேத்து லைவ் மீட்லயும் சொல்லியிருந்தோம். பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணாம மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ 24.7க்கு கீழ மார்க்கெட் வந்தா தான் இந்த 24 வரைக்கும் வரும். 24 பிரேக் பண்ணா தான் நமக்கு வந்து செல் ட்ரெண்டுக்குள்ள மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப பிரைஸ் வந்து இந்த ஹைய கிளீனா இந்த ஜோன்க்குள்ள மார்க்கெட் வந்து இப்ப டிராவல் ஆயிட்டான். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து உடனே இப்ப செல் ஆகுமா அப்படின்ட்டு நெறைய கால் பண்ணி கேட்குறீங்க. இல்ல. ஸோ பிரைஸ் இன்னும் ஒன் மோர் ஹைக் போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது தான் மார்க்கெட்டுடைய செட்டப் செல் சைடுக்கு கிடைக்கும். கோல்டுக்கும் சரி, சில்வருக்கும் சரி இதுதான் கண்டிஷன். பிட்காயினுக்குமே இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ சில்வரை பார்த்துட்டோம். சில்வர்ல வந்து இன்னொரு ஒன் மோர் மைல்டான ஹைக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனாலும் சரி, இல்ல இங்கேயே சப்ஸ்டெயின் ஆகும்போதும் நம்ம வந்து இந்த மார்க்கெட்ல செல் ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணணும். ஆனா இன்னும் செல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு சின்னதா ரைஸ் ஆகும். ஓகே. இங்கேருந்து கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு, இந்த ஹை பிரேக் ஆகலைன்னா கூட ரைஸ் ஆயிட்டு திருப்பி வந்துட்டு இன்னொரு புஷ் கிடைக்கும்போது நம்ம அங்கருந்து வேணா செல் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நாளைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ மண்டே தான் நமக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து டர்ன் ஆயி நிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்க போய் நான் பை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே இந்த இடத்துல பை ட்ரை பண்றத விட செல் ட்ரைக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்க பை ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 26 வரைக்கும் தான் போனால் போகலாம். போகணுங்கிற அவசியம் கிடையாது. போனால் போகலாம். ஸோ இப்ப அப்படியே நம்ம வந்து பிட்காயின போய் பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் பொறுத்தவரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நேத்து லைவ்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிறதே ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ மார்க்கெட் இங்கருந்து 66,000லேருந்து 68,000ல போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட் இப்ப மேல போய் நிக்குது. ஸோ ஒரு டேல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு இப்படி வந்து, அப்படி வந்து மார்க்கெட்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல இந்த டாப் இன்னும் ஃபார்ம் ஆகல. ரைட் ஷோல்டர்ல இருக்கணும். ஸோ இங்க மார்க்கெட் எடுத்தால், மார்க்கெட் இங்கிருந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? 52லேருந்து 50க்குள்ள வரும். கண்டிப்பா அத உடைத்தால் மார்க்கெட் 45 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு.
ஓகே. ஸோ இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்க டர்ன் ஆகுதான்னு. இப்ப சில்வர்லயும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்பைக் ஆயிட்டு வந்தாலும் அத பத்தி கவலை கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நின்றுச்சு. ரெஸ்பெக்ட் பண்ணுது லெவல்ஸ. அப்ப கோல்டுல நமக்கு மேல வந்து பிரைஸ் லெவல்ஸ் கிடையாது. இப்ப பிட்காயின்ல ஒரு டர்னிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சில்வரும் ஒரு டர்னிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. டிஎக்ஸ்ஒய்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கோல்டு. கோல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா, பிரைஸ் வந்து நேத்து கூட லைவ்ல சொல்லியிருந்தோம். ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒன் மோர் ஹைக் வந்தால் மார்க்கெட்ல செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் அந்த ஹைக்கா இப்போ போய் நின்றுருக்கு. ஸோ இங்க போய் நான் செல் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இன்னும் மார்க்கெட் திரும்பல. மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ இப்ப எல்லா மார்க்கெட்லயுமே ஒன் மோர் ஹைக் அப்படிங்கிறது தெரியுது. பிட்காயின்லயும் சரி, சில்வர்லயும் சரி, அந்த இடத்துல கன்சாலிடேஷனோ அல்லது ஒரு ஹைக் போயிட்டு மார்க்கெட் திரும்பணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா தெரியுது. அப்ப கோல்டுலயும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஹை, இந்த 2020ங்கிற ஹைக்கு மேல போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகலாம். ரொம்ப ஒரு வேள ஸ்ட்ராங் புஷ், இன்வெஸ்டருடைய புஷ் இருந்தா, நெக்ஸ்ட் ஒரு லெவல் வந்து 2260லேருந்து 70க்குள்ள. ஓகேங்களா? இப்ப இந்த புஷ் இருக்கலாம். அவ்வளோ பெருசு இருக்காது. ஒருவேளை இருந்தால். ஏன்னா 2220 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அங்க ரீச் ஆனோனே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டான். இப்ப நெறைய வந்து இந்த மாரி ஷேடோ கேண்டில் வந்தோனே மார்க்கெட்ல வந்து செல் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் திரும்பல அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்றோம். ஓகேங்களா? 145 அப்படிங்கிற லெவல் நமக்கு பிரேக் ஆனால் தான் மார்க்கெட்ல செல். ஸோ லாஸ்ட் 2, 3 வீடியோஸ் நம்மளது ரெகுலராவே நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இங்கருந்து கீழ வரும்பொழுது இந்த ஏரியாவும் பை தான் சொன்னோம். இங்கேயும் 67 மினிமம் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 67க்கு மேல 72க்குள்ள திரும்பலாம். ஸ்பைக்கா வந்தா 80க்குள்ள வரலாம். 80 தாண்டிட்டா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன் மோர் ஹைக் மார்க்கெட்ல கிடைக்குங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பிரைஸ் அப்படியே தான் நடந்தது. இங்கருந்து வந்தது பிஃபோர் நியூஸ் ஒரு 7:30க்கு வந்தது 67 தொடல. ஸோ இத வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாரி ஃப்ரேம்ல பார்க்கும்போது, நமக்கு கரெக்ட்டா அந்த லைன பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்ப செல்லிங் சான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் ஆகலைங்க. மேபி இங்க வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் நடக்கலாம். இந்த ஹை டூ லோல நல்ல கன்சாலிடேஷன் நடக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு கீழ வந்து மேல போய், கீழ வந்து மேல போய், கீழ வந்து இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன் நடந்து, அந்த கன்சாலிடேஷன்ல நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, மார்க்கெட் லைட்டா மேல போயிட்டு கீழ வரும்பொழுது தான் நம்ம செல் ட்ரை பண்ண முடியும். இது நமக்கு பிட்காயின்லயும், சில்வர்லயும் கன்ஃபார்ம்டு செல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, கோல்டுலயும் நம்ப என்ன பண்ணலாம்னா, அப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹைய வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு, நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ, ஒரு கம்ப்ளீட்டான வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மார்க்கெட்ல இப்ப வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த கம்ப்ளீட்டான வேவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து ஒரு 4 ஹவர் ஃப்ரேம்ல காட்டுறோம். இந்த இடம். ஓகே. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான வேவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஹை இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், ஹைக், கன்சாலிடேஷன், ஹைக். ஸோ இப்ப இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து இன்னும் இங்க எண்ட் முடியல. ஒன்ஸ் இங்க ஒரு எண்ட் முடிஞ்சுச்சு அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷன் வரும். 2090 வரும். திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் மேல ஏறலாம். அல்லது ஒரு கரெக்ஷன் வேவ் குடுக்கலாம். ஸோ இந்த வேவ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துருச்சு அப்படின்னா, திருப்பி மார்க்கெட்ல ஒரு ட்ராப் இருக்கும். இல்ல இது அவ்வளோ ஷார்ப்பா எனக்கு வந்து மார்க்கெட்ல இல்ல அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாரி ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த 45 லெவல்ல பிரைஸ் வந்து ஹோல்ட் ஆயி, திருப்பி ஒரு ரைஸ் குடுத்து அதுக்கப்புறம் ட்ராப் ஆகும். ஸோ இங்கேயும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்ப மார்க்கெட் திரும்புற வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வெயிட் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து லாஸ்ட் வேவ்ல நமக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த லாஸ்ட் வேவ்ல, சப் வேவ்க்குள்ள நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த கரெக்ஷன் வந்து இந்த கரெக்ஷனோட எக்ஸீட் வந்து திருப்பி பிரைஸ் கீழ வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கோல்ட்ல இனி செல் ட்ரை பண்ணலாம். ஸோ எதிர்பார்த்திருந்த மாரி இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஒரு ஸ்பைக் குடுத்துட்டான். பட் என்னன்னா,
இப்பவே நான் போய் செல் போலாமா அப்படிங்கிறது தான் சில பேர்த்துடைய கேள்வியாக இருக்கு. இல்ல. இன்னும் திரும்பும்போது தான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் வியாழக்கிழமை தான் வரும். நாங்க கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் போறோம். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றத விட கால் பண்ணி கேட்குறவங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. அப்ப நாங்க அப்டேட்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் தரப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.